நந்தனம் OMCA மைதானத்தில் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கள விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள், இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது? அதே போல சிறுபான்மையின் பாதுகாவலராக இன்றைக்கும் அவர் எந்த ஒரு சட்டத்தையும் தாமரை மாநாடு பொதுக்கூட்டமானது சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. பாஜகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தற்போது மேடையில் பேசியிருக்கிறார்கள். கல்பாக்கத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சில நிமிடங்கள்ல சென்னை விமான ஹெலிகாப்டர் மூலம் வர இருக்கிறார். வந்த பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் OMCA மைதானத்திற்கு வர இருக்கிறார். தொண்டர்கள் பொதுமக்கள் அவ்வளவு பேர் நம்மால் பார்க்க பாஜக தொண்டர்களை வரவேற்று இந்த சிறப்புரையானது தற்போது பாஜக நிர்வாகிகள் உரையாற்றி வருகிறார்கள். பிரதமர் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக கூட்டணி கட்சி தலைவர்களையும் இந்த மேடையில் ஏற்றிருக்கிறது. ஏற்கனவே பல்லடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இதே போல மேடையில் ஏற்றினார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இங்கே சென்னையிலும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். IJK தலைவர் பாரிவேந்தர் ஆகியோர், அதே போல கட்சி தலைவர் AC சண்முகம், ஜான் பாண்டியன் ஆகியோர் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள். தேவநேந்திரன் யாதவ் மேடையில். அதே போல கட்சியின் மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் வழக்கறிஞர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திலே அவர் சொல்லப்படுது 6 மணிக்குள் தொடங்குகிறது. பிரதமரின் பேச்சை கேட்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அரணாக செயல்பட வேண்டும். இந்த பகுதி சுற்றிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு வரக்கூடியவர்கள் உள்ளே தேவையில்லாமல் பொருட்களை மிக தீவிரமான கண்காணிப்பு ஈடுபட்டு இருக்கிறார்கள். வரக்கூடிய சாலை முழுவதுமே போக்குவரத்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாக செயல்படுவதற்கு நாங்கள் உடன் இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.